ஆனால் திருச்சியிலேருந்து விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இதே ஊரில் உங்கள் ஊர்லேருந்து இதே இடத்துலேருந்து தொடங்கிருக்காரு. நீங்கள் என்ன எப்படின்னு பார்க்குறீங்க? இதை நம்ம ரொம்ப வரவேற்கணும் சார். ஏன்னா திருச்சி வந்து ஒரு அருமையான ஒரு பிளேஸு. எப்போவுமே யார் வந்து அரசியல் பண்ணாலும் திருச்சியில் வந்து நல்லா அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். நல்லபடியாக ஒரு மாற்றமும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் ஒரு வர வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அருமையாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக செய்வார் நம்பிக்கையாக இருக்கும். ரைட்டு. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்குறீங்க விஜய் வருகையை? விஜய் வருகை வந்து மிக ஆவலோன்னு எதிர்பார்க்குறாங்க. சிறு வயசு ஆள், ரெண்டாவது நல்ல மக்களுக்கு செய்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்க அரசியல்வாதிகளாம் அவங்கவுங்க சௌரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து புதுசாக வர்றதுனால நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்குறோம், வரவேற்கிறோம். நிறைய பேர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காவல்துறையெல்லாம் கூட. அதெல்லாம் மீறி துணிஞ்சு அவர் வரன்னு முடிவில் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த துணிஞ்ச செயலை? எப்படி பார்க்குறீங்க? துணியை வந்து நம்ம வரவேற்கிறோம் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு துணிச்சல் இருந்தால் தான் வந்து நம்ம அரசியல் ஃபீல்டு பண்ண முடியும், மக்களுக்கு எதிர்த்து போராட முடியும். அதனால் அவங்க வந்து இப்போ அதிகாரிகள் ஏன் பயப்படுறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு பயப்படுறாங்க. அதை மீறி ஒரு வராருனாக்கா அதெல்லாம் ஜெயிச்சிருவார். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல செய்வார். அது ஒரு மாற்று கருத்தே இல்லை. அக்கா, முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் இதே திருச்சியிலேருந்து உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். ஆமாம். எதனாலக்கா? அவர் வந்தால் நல்லது நடக்கும், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க திருச்சியிலேருந்து? விஜய் பேசுறதுக்கு ஏதாவது புரியும் நினைக்கிறீங்களா? ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும், தெளிவாகும். அதுக்காக அக்கா, அவர் இங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? திருச்சியிலேருந்து அவர் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சா அவர் வந்து சீட்டில் உட்காருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்கள் அப்போ வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரவேற்கிறோம். எந்த திருச்சியில் அவரோட வருகைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? 100% வரவேற்கிறோம். ஆனால் திருச்சியில் இதே காந்திபுரத்தில் விஜய் வந்து பேசுறதா இருக்காரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கானே? நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறீங்க. எதனால? எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. எதனால விஜய் வரவேற்கிறீங்க? புது மாற்றத்துக்காக விஜய் நான் வரவேற்கிறோம். ஆல்ரெடி 75 ஆண்டு காலமாக திராவிட கழகம் தான் ஆட்சியில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மாற்றாக விஜய் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸுக்கு எதிர்பார்க்குறோம். ஆனால் முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கியிருக்காரு, உங்கள் ஊர்லேருந்து தொடங்கியிருக்காரு. எப்படின்னு இருக்குது? அதான் வரவேற்கிறேன். நான் திருச்சியில் அவருக்கான ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கலாக அவர் வந்து எல்லா தலைவருக்குமே பொலிட்டிக்கலாக திருச்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் அவர் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பெரிய வரவேற்பாக நான் நினைக்கிறேன். நீங்கள் வரவேற்கீங்க? வரவேற்கிறேன். அம்மா, உங்கள் ஊரில் திருச்சியில் வந்து விஜய் பேசத்தான் இருக்காரு இதே காந்திபுரத்தில். நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோம்ப்பா. வரவேற்கிறோம். விஜய் வரவேற்பீங்க? வரவேற்கிறோம். என்ன தலைவர் பேசியிருக்காங்க? இந்த பேசத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லது நடக்கணும்னு தான் நினைக்கிறோம். நல்லது நடக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம்ப்பா. திருச்சியில் விஜய் பேசத்தான் இருக்காரு. நீங்கள் எப்படி வரவேற்கீங்களா எதிர்க்கிறீங்களா? அவர் வரணும், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். திருச்சிக்கு வரணும், எல்லாம் கூட்டம் கூடும். ஆனால் இப்போ திருச்சியில் வந்து காவல்துறையெல்லாம் வந்து தடையை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தடையாக நினைக்கிறீங்களா இல்லை வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வரணும்னு தான் நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம், சில பேர் தடையாக நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் இளைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வரணும் தான் நினைக்கிறோம் எல்லாரும். இப்போ உங்கள் பகுதியில் வந்து அவர் முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை திருச்சியில் உங்கள் ஊரில் வந்து தொடங்குறாரு. எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே விஜய் பார்த்ததில்ல, இனிமேல் தான் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன். மதுரைக்கு கூட போயிருந்தாரு, ஆனால் அன்றைக்கி கூட போக முடியல. இங்கே வந்து பார்க்கணுன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் திருச்சிக்கு வந்து முதல் பரப்புரையை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம். அவர் எப்போ வருவாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணுறீங்க? ஆமாம். நன்றிண்ணா. அண்ணா, உங்கள் ஊர் திருச்சியில் இதே காந்திபுரத்தில் விஜய் வந்து பேசத்தான் இருக்காரு. நீங்கள் என்னென்ன வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்க வேண்டியது. அதாவது இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர முடியாது, ரொம்ப நல்லது பண்ணியிருக்காப்புல. இப்போ அரசியல் வந்து மாற்றம் இருந்தால் தான் கொஞ்சம் ஏதாவது நல்லது நடக்கும். அதனால் வரவேற்கிறோம். முதல் பிரச்சாரத்தில் உங்கள் ஊர்லேருந்து தொடங்குறாரு. எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஊரில் தொடங்குறது ரொம்ப சந்தோஷம் தான். திருச்சிங்கிறது கொஞ்சம் இப்போ பர்மிஷன் தராமல் இருந்தாங்க. பர்மிஷன் தரனாலும் பேசுகிற மாதிரி தான் உத்தேசமாக இருக்குது. இப்போதைக்கு திருச்சியில் சத்திரத்தை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து தொடங்குறது வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்கிறோம். தளபதி வரவேற்க மாதிரி யாரும் வரவேற்க போகிறோம். வரவேற்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்லாம் எப்படி இருக்குது சப்போர்ட் அவருக்கு? திருச்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சி மதுரை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தளபதி சப்போர்ட் தானே ஜாஸ்தி. மற்ற யாரும் வரமாட்டாங்க. இந்த திருச்சியில் அவர் அதிக வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த தொகுதியில் அவர் திருச்சியில் அறிவிச்சார்னா கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிப்பாப்பில். அது வந்து 100% வாய்ப்பு. நன்றி. ஆனால் திருச்சி உங்கள் ஊர்லேருந்து முதல் பிரச்சாரத்தை விஜய் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நாங்கள் வரவேற்கிறோம். வரவேற்கிறீங்க. அவர் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான்.
இதே இடத்துலேருந்து தொடங்கலான்னு இருக்காரு, பல பேர் தடையை ஏற்படுத்துகிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பிடிக்காத ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. முதல் பிரச்சாரத்தை இங்கேருந்து தொடங்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மதுரையிலேருந்து எல்லாம் அங்கங்கே சென்னையிலேருந்து தான் தொடங்குவாங்க, அவர் திருச்சியிலேருந்து முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு, எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தெரியுதுல்ல நல்லது இடம் கெட்டது இடம்னு தெரியுதுல்ல, அதனால் அவர் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, அவ்வளோ. அப்போ நீங்கள் வரவேற்கீங்க? வரவேற்கிறோம். நன்றி. தம்பி, உங்கள் ஊருக்கு இப்போ திருச்சிக்கு இதே இடத்துல வந்து பேசலான்னு இருக்காரு, நீங்கள் வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? ரொம்ப தீவிரமாக இருக்கேன், ரொம்ப நாள் கனவு. அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நேரில் பார்க்கணுன்னா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சத்தியமாக எங்கள் பயிலுக்கு ஒரு 400 பயில் இருக்கும். 400 பயிலும் தளபதி கட்சி தான் எங்கள் பயிலுக்கு எல்லாம். டிவிக்கே தான் ஓட்டு போடுவோமே, அதனால தான் ஜெயிக்க வைப்போம். இப்போ அடுத்த 2026 டிவிக்கே தான் ஜெயிக்குமே. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க இங்கே திருச்சிக்கு வர்றதுல? சொல்கிறேன்ல, அதுதானே நானும் 5000 பேர் திருச்சியிலே இருக்கோம். திருச்சியிலே எங்கள் டீமே 5000 பேர், எல்லாமே டிவிக்கே தான். டிவிக்கு அந்த 5000 பேர் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். இப்போ மதுரையில் மாநாடு நினச்சில, அப்போ அது கூட 5000 பேர் போயிட்டு வந்தாங்க. இப்போ வந்து முதல் முறையாக உங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? இங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார், எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆரம்பிக்கலாமா இங்கேருந்து? ஆரம்பிக்கலாம், சத்தியமாக சூப்பராக ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்கள் ஊர் திருச்சியிலேருந்து இதே இடத்துலேருந்து விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்க இருக்காரு, நீங்கள் எப்படி நான் வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? வரவேற்கிறாங்க. திருச்சியில் அப்படி என்னென்ன பேசல, அவர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் மட்டும் இல்லைங்க, அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே திருச்சியிலேருந்து ஆரம்பித்தா திருப்புமுனையாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் முதல் பிரச்சாரத்தை இங்கே தொடங்குறாரு, வரவேற்கிறோம். ஆனால் அவர் இங்கேருந்து தொடங்கலாமா, இங்கேருந்து திருச்சியிலேருந்து தொடங்கலாமா தன்னுடைய பிரச்சாரத்தை? இல்லை, எல்லாருமே அதானே நினைக்கிறோம். இங்கேருந்து தொடங்கினா தான் அந்த அவரோட மாற்றத்துக்கு என்ன நிலைப்பாடுன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இங்கே தான் அவருக்கு நிறையா அதிக ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் இப்போ அவர் பேச வரவேற்கீங்க? கண்டிப்பாக வரவேற்கிறேன். மேடை பேச்சில் பேசுகிறத விட இப்போ பொது பிரச்சாரத்துக்கு வராரு, இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் விஜய் இதே இடத்துக்கு உங்கள் ஊரில் திருச்சியில் வந்து பேசலாம்னு இருக்காரு, தன்னோட முதல் பிரச்சாரத்தை தொடங்கலாம்னு இருக்காரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கீங்களா? வரவேற்கிறோங்க. வரவேற்கீங்க. எந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்துருக்கீங்க? திருச்சியை அலங்கோலம் ஆக போகுது, 2 ஆக போகுது. எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க சனிக்கிழமை. வரவேற்கீங்க? வரவேற்கிறோண்ணே. 100க்கு 100 எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வரவேற்கீங்க? 100% வரவேற்கிறோம். ஆனால் விஜய் உங்கள் ஊர் திருச்சியில் இதே இடத்துல வந்து பேசலான்னு இருக்காரு, இதே காந்தி மார்க்கெட்டுக்குள்ள பேசலான்னு இருக்காரு, நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்களா எதிர்க்கீங்களா? கண்டிப்பாக வரவேற்கிறேண்ணா. ஏன்னா மித்த ஆட்சி வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் பண்ணதில்லை அவ்வளோக்கு, எதுவுமே அந்த அளவுக்கு. அதனால் இவர் வர்றது நல்லது. அது இவங்க ஆட்சியில் இருக்கவங்களே எதுக்கு தான் செய்கிறாங்க அவர் வர்றதுனால. அப்போ அதிலே தெரியுது அவர் வர்றது தான் நல்லது. வந்தார்னா திருச்சி மக்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கே நல்லது தான் செய்வார். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னன்றதை பார்த்து சொல்லலாம். ஆனால் தன்னுடைய பிரச்சாரத்தை உங்கள் ஊர் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? மையத்துலேருந்து ஆரம்பிக்கிறாருண்ணா. மையத்துலேருந்து ஆரம்பித்து சுத்தோட்டார் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு பார்க்குறாரு. கண்டிப்பாக பிடிப்பார், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது யாராலையும். ஒன்றில் ஆனந்தனை வந்தார், நம்ம இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தார், அதுக்கே வந்து பிரச்சனையை கொடுத்தாங்க, அவ்வளோதான். இப்போ விஜயனை வந்தால் இன்னும் அதுக்கு மேலே பிரச்சனை கொடுக்காமல் இருக்க முடியாது. இந்த திருச்சியில் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதனால தான் இங்கே வந்து ஆரம்பிக்கிறாரு. மெயின் அதுதான், மெயின் ரீசனே அதுதான். ஆனால் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க அவரோட வருகையை? பெரிய லெவல்லண்ணா. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸே வந்து இவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே தான். இப்போ நமக்கு முன்னாடி தலைமையில் இருக்கவங்களாம் 2 ஆட்சி தான் அப்படின்ட்டு இதாக இருந்தாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இவர் தான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்கன்னா, அப்போ நமக்கே தெரியுது இனிமேல் நாடு வந்து யங்ஸ்டர்ஸ் கையிலன்றது தெரிஞ்சுக்கலாம் அதிலேயே. அவ்வளோதான். ஆனால் 100க்கு எத்தனை பர்சன்டேஜ்னா நீங்கள் அவர் வருகையை எதிர்பார்க்குறீங்க? 100க்கு 100ண்ணா, கூடவே சொல்லலாம். இந்த 2 கட்சி வரக்கூடாது, அவ்வளோதான். 100க்கு 100 நான் கூடவே சொல்லலாம். ஆனால் இந்த 2 கட்சி வந்துடவே கூடாது, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அவர் வருகையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கட்டாயம், ரொம்ப எதிர்பார்க்குறோன்னா. கண்டிப்பாக அன்றைக்கி அவங்க வேணுங்கன்னு கொடுத்துருக்க, அதனால் சனி ஞாயிறுன்னு எல்லா இடமும் கொடுத்துருக்காங்களே. டிராஃபிக் ஆகணும், அதை வச்சு பிரச்சனை பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்களே. கண்டிப்பாக அதை வச்சு பிரச்சனை நடக்கும், அதை வச்சு டிபேட்டை நடத்துவாங்க, அது மட்டும் உறுதி.